பிரைஸ் தி லார்ட். என்று கூட தேவனின் நன்மையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அதற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். தேவனின் நன்மை ஏராளமானது, பெரியது, நீடித்தது, திருப்திகரமானது மற்றும் உலகளாவியது. 3 விதமான நன்மையின் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். முதலாவது பொருள் ஆசீர்வாதம். இது பொதுவான தேவ கிருபையினால பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஜனங்களுக்கும், உலகத்தில் அனைத்து ஜனங்களுக்கும் இந்த பொருள் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது என்று மத்தேயு 5:45 சொல்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரிய உதிக்க பண்ணி நீதியுள்ளர் மேலும் அதியுள்ளர் மேலும் மழையையும் பெய்ய பண்ணுகிறார். இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது தேவ ஜனங்களுக்காக மட்டும் கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 31:19 சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கும் உங்களுடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதானது. மூன்றாவது பாவத்தை மன்னித்தல். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் நாம் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அது மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 86:5 சொல்லுகிறது, ஆண்டவரே நீ நல்லவர், மன்னிக்கிறவர். ஆமென்.